திரு ரவீந்திரநாத், உங்கள்கிட்டே தொடங்குறேன். இந்த சிக்கலை என்னவா பார்க்குறீங்க, இந்த பிரச்சனை என்பதை உங்களுடைய பார்வை என்ன? முதல் கட்டமாக ஒரு சங்கம் எப்படி இதை பார்க்குது? இது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது போன்று பார்த்தீங்கன்னா இப்போ நிகழ்வுகள் அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்தியா முழுவதுமே அதிகரிச்சிருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. 1990களுக்கு பிறகு உலகம் முழுவதுமே இது போன்ற போக்கு ஏற்படுகிறது. அதாவது பொதுமக்களுக்கும் மருத்துவர்களுக்குமான முரண்பாடு அல்லது பொதுமக்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் இடையே உள்ள முரண்பாடு என்பது இன்றைக்கி அதிகரிச்சிட்டு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னாக்க, உலகமயமாக்கல் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் கொள்கையில் நடைமுறைக்கு வந்த பிறகு, கேட்ஸ் என்ற அக்ரிமெண்ட்டில் நம்ம இந்திய அரசாங்கம் கையெழுத்து போட்ட பிறகு இன்றைக்கி பொது சுகாதாரத்துறை பலவீனப்படுத்தப்படுகிறது. தனியார் மயமாக்கல் கார்ப்பரேட் மயமாக்கல் அதிகரிச்சிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனைகளையும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக எல்லா சிகிச்சைகளுக்கும் பரிசோதனைகளுக்கும் கட்டணம் வசூலிக்கக்கூடிய ஒரு முறை வருகிறது. பொதுமக்கள் எந்த அளவுக்கு அதிகமாக மருத்துவமனைக்கு வர்றாங்களோ, இல்லை நோய்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வர்றாங்களோ அந்த அளவுக்கு பொது சுகாதாரத்துறையில் அரசு மருத்துவமனை போதிய கட்டண வசதி இல்லை, போதிய மருத்துவர்கள் செவிலிகள் போன்றவர்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த மருத்துவ கட்டமைப்பு மேலே, நான் தமிழ்நாடுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, மருத்துவ கட்டமைப்பு மேலே மக்கள் கடுமையான கோபமும் அதிருப்தியும் இருக்குது. அவர்கள் விரும்பிய நேரத்தில் சிறந்த சிகிச்சை, தரமான சிகிச்சை தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஏக்க பெருமூச்சு பொதுமக்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மருத்துவ அறிவியலை பற்றி போதிய அளவுக்கு கருத்து இல்லாது, தெளிவு இல்லாது, அறிவியலை புரிந்து கொள்ளாத போக்கு இவையெல்லாம் என்ன இருக்குனாக்க, மருத்துவமனைக்கு ஒரு நோயாளி வந்தாலே அவர் காப்பாற்றப்படுவார் என்ற ஒரு நிலை போக்கு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவ அறிவியல் என்பது சிக்கலான விஷயம். ஏராளமான நோய்கள் ரொம்ப மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு வர்றாங்க. எல்லா நோயாளிகளையும் காப்பாற்றி விட முடியாது. எவ்வளோதான் சிகிச்சை அளித்தாலும், எவ்வளோதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் இது போன்ற மரணங்களை தவிர்க்க முடியாது. இயல்பாகவே நோயின் காரணமாக சிறந்த சிகிச்சை வழங்கினாலும் கூட இறப்பு என்பதை தவிர்க்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மருத்துவ அறிவியலை பற்றி போதிய புரிந்துகொள் இல்லாத காரணமாக மருத்துவர் தவறு செய்துவிட்டார், மருத்துவமனை தவறு செய்துவிட்டார் என்ற அடிப்படையில் மருத்துவமனை தாக்குறாங்க, மருத்துவர்கள் தாக்குறாங்க. கொடூரமாக அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய ஒரு போக்கை பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்டக்கூடிய இந்த முரண்பாட்டுக்கு மருத்துவம் அல்லது மருத்துவம் சார்ந்த சிக்கல்கள் குறித்த புரிதல் கடந்த காலங்களை விட இப்போ கொஞ்சம் கூடுதலாக தானே இருக்குது. அது புரிதல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த புரிதலை விட மக்களுக்கு இப்போ ஓரளவுக்கு புரிதல் வந்திருக்குல்ல. ஆனால் எங்கே இந்த முரண் வருது? அதாவது எப்பொழுதுமே ஒரு தலைமுறையோட அடுத்த தலைமுறை பொதுவாகவே அறிவில் மேம்பட்டு தான் இருக்கும். அதே போல் இன்றைக்கி சமூக ஊடகங்கள், இணையதளம் போன்ற பல்வேறு விஷயங்கள் வர்றதுனால இன்றைக்கி மக்கள்கிட்ட பொதுவான விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது, அறிவியல் சார்ந்த விஷயங்களே இருக்குது. இருந்தாலும் கூட குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இல்லை குறிப்பிட்ட மக்களுக்கு இன்றைக்கு முழுமையான புரிந்துகொள்ள இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு துறையில் மிகச்சிறந்த நிபுணராக இருப்பார், ஆனால் இன்னொரு துறையில் அவர் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல் இருக்குது. இன்றைக்கு மிகச்சிறந்த சயின்டிஸ்டாக இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னாக்க அறிவியலுக்கு புறம்பான மருத்துவ சிகிச்சையில் எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ அவரை அறிவியல் ரீதியான ஒரு அறிஞர்லன்னு சொல்ல முடியாது. துறை சார்ந்த அந்த அறிவியல் இருக்குது, ஆனால் இன்னொரு துறையில் இல்லை. இதை வேறு விதமாக நான் கேட்குறேன். அதாவது உரிமை சார்ந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய இடத்துக்கு சமூகம் நகர்ந்திருக்கிறது. அது எல்லா இடங்கள்லையும் குழந்தைகளுக்கான உரிமை பேசுகிறாங்க, அல்லது எல்லோருக்குமான உரிமை அப்படின்னு பேசக்கூடிய இடத்துலேருந்து அரசு மருத்துவமனை எனக்கானது, என் கவலைகளை, என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு இடம் அப்படிங்கிற உரிமை சார்ந்து நோயாளிகள் அதை பார்க்குற இடத்துலேருந்து இந்த முரண் வருதா, அல்லது அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய இடத்துல சிஸ்டம் இருக்கா இல்லையா? அதான் நான் கேட்குறேன். உரிமை சார்ந்த உணர்வு மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அரசு மருத்துவமனை என்பது நம்முடைய மருத்துவமனை என்ற உணர்வு மேலோங்கி இருக்கிறது, மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கிராமப்புறங்கள் நினைக்கிற தர்ம ஆஸ்பத்திரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மருத்துவமனையில் நம்புகிறாங்க. மருத்துவர்களையும் இன்றைக்கி மிக உயர்வாக இன்றைக்கி கருதக்கூடிய போக்கு இருக்குது. ஆனால் மருந்தீஸ்வரன் வைத்தீஸ்வரன் பேருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு இப்பவும் கடவுளாக மருத்துவர்களை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், அந்த நேரத்தில் காப்பாற்றுவதற்கு அவர் தான் இருக்கிற போது நிச்சயமா அந்த மரியாதை இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி இன்றைய நிகழ்வு அது எப்படி நடந்திருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு தனி நிகழ்வாக நான் இதை பிரித்து பார்க்கல. இது இந்த அளவுக்கு ஒரு முரண் இருக்கும், கோபதாபங்கள் இருக்கும், வார்த்தையில் பேசுறது இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு ஆயுதம் கொண்டு தாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வரக்கூடியதை இப்போ மருத்துவர் சங்கம் என்ன எதிர்பார்க்குது? நீங்கள் இன்னைக்கு இதில் ஒரு தனித்த பிரச்சனையை பார்க்க முடியாது. அதனால உலகளாவிய பிரச்சனையை சொல்லிட்டு 1990களுக்கு இந்த பிரச்சனை அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் இங்கே இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த குறிப்பிட்ட ஒரு நோயாளிக்கு நல்ல சிகிச்சை தான் வழங்கப்பட்டிருக்கு, தரமான சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில் டாக்டர் பாலாஜி மிகச்சிறந்த மனிதாபிமானி,
மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர், முற்போக்கான சிந்தனையாளர். சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை. டாக்டர் அமல் மாதிரி வச்சுங்களேன், அந்த அளவுக்கு வந்து அரசு மருத்துவர்கள் எந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு உதவ வேண்டுமோ அந்த அளவுக்கு உதவக்கூடியவர் தான் டாக்டர் பாலாஜி அவர்கள். ஆனா இங்க வந்து என்னன்னாக்கா ஒரு தவறான புரிந்துள்ளல். அவர் சில நபர்கள் வந்து தவறாக கூட சொல்லியிருந்திருக்கலாம். அப்ப வந்து தவறாக சிகிச்சை வழங்கி விட்டார்கள் என்ற ஒரு கருத்து வந்து அவர் மனதில் பதிந்திருக்கிறது. எனவே அவர் வந்து டாக்டர் தப்பு பண்ணிட்டார், வந்து எந்த விதமான விவரங்கள் இல்லாம மற்றொரு ஒப்பீனியன் கூட கேட்காம அவர் வந்து தாக்கியிருக்காரு. கதவை சாத்திட்டு கொடூரமா அவர் வந்து தாக்கியிருக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சிக்கலான ஒரு சமூக பொருளாதார அமைப்புல இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மருத்துவம் வந்து தனியார் மயமானது வணிகமயமானது என்பது மருத்துவ மத்தியிலையும் கூட ஒரு வணிகமயமான போட்டியை உருவாக்கியிருக்கு. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப வந்து ஒரு மருத்துவரை பற்றி இன்னொரு மருத்துவர் குறை சொல்லக்கூடிய போக்கு, ஒரு மருத்துவமனை பற்றி இன்னொரு மருத்துவமனை குறை சொல்லக்கூடிய போக்குலாம் இன்னைக்கு யதார்த்தமா இருக்கு. அது இன்னைக்கு சமூகத்துடைய இந்த சமூக சூழல் உருவாக்கி சிந்தனை போக்கு அது. அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிப்பட்ட சிந்தனைகள் தவறான ஒரு கண்ணோட்டத்தை வந்து நோயாளி மத்தியில் உருவாக்குறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பொதுவான கவனத்தோட மருத்துவர் செயல்பட வேண்டும். மருத்துவ ரீதியான போட்டியில வந்து ஒரு மருத்துவரை பத்தி கண்ணாப்பின்னு குறை சொல்றது, ட்ரீட்மெண்ட் சரியில்லை, உன்னை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க சொல்வது வந்து மிகப்பெரிய பாதிப்புல உருவாக்குறது என்பதை மருத்துவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். மருத்துவரும் இதை பற்றி ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இன்னொரு மருத்துவரை பற்றி தேவையில்லாமல் வந்து குறை சொல்வது என்பது அந்த சிகிச்சை தவறு, அதுவும் இதுல ஒரு காரணமாக இருக்கு அப்படின்றீங்க. அந்த இளைஞருக்கான புரிதல் அப்படி உருவாகிறதுக்குள்ள இன்னொரு மருத்துவருடைய அவரே சொல்லியிருக்காரு, தவறா சிகிச்சை வழங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட வாக்குமூலத்தில் அவர் அப்படி சொல்லியிருக்கிறதாக இப்ப காவல்துறையுடைய செய்தி வரக்கூடியதை பார்க்கிறோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அமலவர்பநாதன், நீங்க அவரோடையும் பணியாற்றிருக்கிறீங்க, திரு பாலாஜி அவர்களோடு பணியாற்றிருக்கிறீங்க. இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பாலாஜிங்கிற மருத்துவர் மீது அவர் நிறைய தொடர்ச்சியாக அரசு பணியில் இருந்திருக்கிறாரு, மருத்துவமனைகள் இருந்திருக்காரு, கீமோதெரப்பியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தாயாரும் விமர்சனங்களை வைக்கிறாங்க. அந்த இளைஞர்கிட்ட வேற ஒரு புரிதல் இருக்குது. இது எங்கே தவறு நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து பாலாஜி மேலே நடந்த தாக்குதல் எனக்கு மிக அதிர்ச்சி அளிச்சுது. அவர் எனக்கு நண்பர், என்னோட ஒன்றா சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு கீமோதெரப்பி தேவைன்னா அவர்கிட்ட நான் டெஃபினட்டாக போவேன். அந்த அளவுக்கு எனக்கு அவருடைய மருத்துவ குணங்கள் மேலேயும் அவருடைய ஆஸ் எ பர்சனல் டாக்டர் எனக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை உண்டு. அவர் வெகு விரைவில் நல்லா குணமடைஞ்சு மறுபடியும் பழைய புத்துணர்வோடு வந்து இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் சேவை செய்யணும் என்று நான் மனமாற விரும்புகிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இன்றைக்கு நடந்தது வந்து டாக்டர் ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி இது ஒரு குறியீடு, சிம்டம் ஆஃப் அ லார்ஜர் டிசீஸ். நம்ம லார்ஜர் டிசீஸ் என்னன்னு பார்க்கணும். லார்ஜர் டிசீஸ் வந்து பேஷண்ட்டுங்களுக்கும் டாக்டர்களுக்கும் பொதுவாக அரசு மருத்துவர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிளாஸ் வால் மாதிரி ஒன்று உருவாகிட்டு வருது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, இன்றைக்கு விலை எல்லாத்துலேயும் அதிகமாகிட்டு வர சமயத்தில் இந்தியாவில் தான் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகம், தமிழ்நாட்டிலையும் ரொம்ப அதிகம். அப்படி விலை கொடுத்து சிகிச்சை செய்ய முடியாத லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து ஒரே ரிக்கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். தமிழக அரசு வந்து இந்த அரசு மருத்துவமனைகள் உங்களுக்கு சொந்த, நீங்கள் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பல புது மருத்துவக் கல்லூரிகள் கட்டுறாங்க. இன்றைக்கு இந்த டிஃபிகல்ட் சர்ஜரி பண்ணாங்க, இன்னைக்கு அந்த டிஃபிகல்ட் சர்ஜரி பண்ணாங்க, இதை இலவசமாக பண்ணுவோம், அந்த மாதிரி டெய்லி பத்திரிகைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஆகவே மக்கள் மத்தியில் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. லட்சக்கணக்கானவர்கள் டெய்லி வராங்க, ஆயிரக்கணக்கான சர்ஜரி எவ்ரிடே நடக்குது. ஆனால் இது போன்ற ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று நடக்கும்போது இது வயலன்ஸாக வெடிக்குது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு பொய்யாகும் போது இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வர்றது வந்து துரதிர்ஷ்டம். இதற்கு பல காரணங்கள் என்னால் சொல்ல முடியும். ஒன்று, நான் சொன்ன மாதிரி இன்க்ரீசிங் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், ஆகவே பிரைவேட்டில் போக முடியல. ரெண்டாவது, இன்க்ரீசிங் குவாக்கரி. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நீங்கள் டெலிவரியாக வீட்டில் பண்ணிக்கங்க, வேக்சினாக போட்டுக்காதீங்க, மஞ்சா காமாலைக்கா என்கிட்ட வைத்தியம் இருக்குது, ஃப்ராக்சராக இங்கே வாங்க,